ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சோஃபாலைன் ப்ரமோட்டர்ஸ். இன்றைக்கி நாம் ஒரு 2 அல்லது 3 வருடான ஒரு வீடை தான் பார்க்க போகிறோம். இந்த வீடு எங்கே கட்டியிருக்காங்கன்னா நாகர்கோவில் அடுத்து வெட்னிமடம் ஜங்ஷன். அதாவது வெட்னிமடம் ஜங்ஷனில் நமக்கு பெஜான்சி ஹாஸ்பிட்டல் சொல்லுவாங்க. இதில் இருந்து கரெக்டாக நமக்கு ஒரு 150 மீட்டர் தூரத்தில் தான் நம்ம பார்க்கக்கூடிய வீடு இருக்குதுங்க. அதே போல் நல்ல ஒரு கார் பார்க்கிங் வசதியும் இருக்குது. அதே போல் இந்த வீட்டோட பரப்பளவு பார்த்திங்கன்னா மொத்தம் 7 சென்ட் இருக்குங்க. 7 சென்டில் 3500 ஸ்கொயர் ஃபீட்டில் தான் இந்த வீடை நமக்கு தெற்கு முகம் பார்த்து கட்டியிருக்காங்க. அதே போல் இந்த வீட்டோட கதவு ஜன்னல் நிலைகள் எல்லாம் பார்த்திங்கன்னா சுத்தமான தேக்கு மரத்தில் தான் கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது இந்த வீட்டோட ஹால் ரூமை தான் பார்க்குறீங்க. இந்த ஹால் ரூமை நல்ல லெங்க்த்தாக பெரிய சைஸாக கொடுத்துருக்காங்க. அதே போல் நமக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கான படிக்கட்டும் நமக்கு இந்த ஹாலில் இருந்து தான் கொடுத்துருக்காங்க. அதே போல் இந்த வீடு அவங்களுக்கு சொந்தமாக பார்த்து கட்டின ஒரு அழகான வீடை தான் நம்ம இன்றைக்கி ப்ரமோட் பண்ணியிருக்கோம். பார்க்குறீங்க, பில்லர் பீமெல்லாம் போட்டு சொந்தத்துக்காக அவங்களுக்குன்னே நின்று பார்த்து கட்டின ஒரு அழகான வீடை தான் நம்ம இன்றைக்கி ப்ரமோட் பண்ணியிருக்கோம். இப்போ நீங்கள் பார்க்குறது இந்த வீட்டோட ஃபஸ்ட் பெட்ரூமை தான் பார்க்குறீங்க. இந்த பெட்ரூமும் பார்த்திங்கன்னா நமக்கு நல்ல ஒரு பெரிய சைஸாக தான் கொடுத்துருக்காங்க. அதே போல் நமக்கு அட்டாச் பாத்ரூம் வசதியும் இருக்குது. அதே போல் நமக்கு இப்போ பார்க்குறது இந்த வீட்டோட டைனிங் ஹாலை தான் பார்க்குறீங்க. டைனிங் ஹாலும் பார்த்திங்கன்னா நல்ல பரிமாறக்கூடிய அளவுக்கு நல்ல இட வசதி விட்டு தான் பண்ணியிருக்காங்க. அதே போல் நமக்கு டைனிங் ஹால் பக்கத்துலேயே கிச்சனும் கொடுத்துருக்காங்க. அதே போல் இதில் இருக்க ஜன்னல் கம்பிகள் எல்லாமே பார்த்திங்கன்னா நல்ல கேஜி கூடின இது தான் போட்டிருக்காங்க. அதாவது அவங்களுக்கு சொந்தத்துக்குன்னு கட்டினதுனால எல்லா பொருளுமே பார்த்திங்கன்னா சொந்தத்துக்காக அவங்க வாங்கி நல்ல விலை உயர்ந்த பொருளை தான் வாங்கி இதை போட்டு இந்த வீடை கட்டியிருக்காங்க. போல் வீட்டோட பேக் சைடில் பார்த்திங்கன்னா பேக்லேயும் நல்ல பரிமாறை மாதிரி நல்ல தோடம் வசதி இருக்குது. பின்னாலேயும் நமக்கு விறகடுப்பு அதே மாதிரி ஒரு பாத்ரூமும் கொடுத்துருக்காங்க. அதே போல் மரஞ்செடி கொடிகள் எல்லாமே நிற்கிது. இப்போ நீங்கள் பார்க்குறது இந்த வீட்டோட ஃபஸ்ட்டு ஃப்ளோரை தான் பார்க்குறீங்க. இதுலேயும் பார்த்திங்கன்னா நமக்கு 2 பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. 2 பெட்ரூம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மாஸ்டர் பெட்ரூம் மாதிரி தான் கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட் ஃப்ளோரில். அதே போல் நமக்கு 2 பெட்ரூமுக்கும் ஜன்னல் வசதி இருக்குது. அதே போல் நமக்கு அட்டாச் பாத்ரூம் வசதியும் கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டுக்கு மொத்தம் 3 பெட்ரூம் இருக்குது. 3 பெட்ரூமுக்கும் நல்ல ஒரு அட்டாச் பாத்ரூம் வசதி கொடுத்துருக்காங்க. நிறைய பேர் டவுன் சிட்டிக்கு மத்தியில் இடம் கட்டிருந்தீங்க, வீடு கட்டிருந்தீங்க. அதுக்காக தான் நம்ம இதை ப்ரமோட் பண்ணியிருக்கோம். அதே போல் இந்த வீட்டோட கதவு ஜன்னல் கம்பிகள் எல்லாமே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு குவாலிட்டியாக கொடுத்துருப்பாங்க. அதாவது எலக்ட்ரிக்கலேருந்து ப்ளம்பிங்கிலேருந்து எல்லாமே அவங்க நின்று பார்த்து கொடுத்து சாதனம் வாங்கி கொடுத்து செய்த ஒரு அழகான வீடுங்க. அதே போல் நமக்கு ஒரு சப் ரோட்டில் தான் இந்த வீடு இருக்குது. அதாவது நமக்கு வெட்னிமடம் மெயின் ரோட்டில் இருந்து ஒரு 150 மீட்டர் வரும்போது சப் ரோட்டில் இருக்கக்கூடிய வீடை தான் பார்க்குறீங்க. நல்ல ஒரு பால்கனி அந்த மாதிரிலாம் வச்சு தான் கொடுத்துருக்க அந்த வீடை கட்டியிருக்காங்க. அதே போல் நமக்கு இதில் பார்த்திங்கன்னா சோலார் வைக்கிறதுக்கான எல்லா இதுவுமே அவங்க கொடுத்துருக்காங்க. அதே போல் தண்ணி டேங்கெல்லாம் பார்த்திங்கன்னா 3000-4000 லிட்டர் பிடிக்கிறது மாதிரி நல்ல ஒரு பெரிய டேங்கு கொடுத்துருக்குறாங்க. அதே போல் நமக்கு கேமரா வசதி எல்லாமே இந்த வீட்டுக்கு வச்சுருக்காங்க. நம்ம வீட்டில் இருந்து பார்த்தாச்சுன்னா அந்த களியங்காடு சர்ச்சு நம்ம வீட்டில் இருந்து பார்க்கும்போது தெரியும். அதாவது ரோட்டில் ஒரு சர்ச் இருக்குது, களியங்காடு சர்ச்சுன்னு சொல்லுவாங்க. அது நம்ம வீட்டில் இருந்தே பார்த்தா தெரியும். அதாவது அந்த மெயின் ரோட்டில் இருக்கக்கூடிய சர்ச்சு தான் அதை நீங்கள் பார்க்குறது. நம்ம ஜூம் பண்ணி தான் அதை எடுத்துருக்குறோம், பார்க்குறீங்க. இந்த வீட்டுக்கு அவங்க கேட்கக்கூடிய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 2,60,00,000 கேட்குறாங்க. நேரில் பேசும்போது ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட்டில் கொடுப்பாங்க. இப்படிப்பட்ட அழகான வீடு உங்களில் யாருக்காவது தேவை இருந்தால் ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய என்னுடைய நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.